ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டென்ட். இப்போ இருக்கக்கூடிய டிவிகே அரசாங்கம் 14.23 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2044 கோடி விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நம்ம யோசிச்சோம்னா சொன்னது ஒரு மாதிரி இருக்கே, செஞ்சது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, இப்போ இந்த இடத்துல டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் ஒரே ஒரு கட்சியை தவிர, அந்த கட்சி என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களை தவிர வேற யார் இருந்தாலும் விவசாய பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பொதுவா எல்லா கட்சிகளுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த முறை டிஎம்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அறிவிப்பை கொடுக்கல. பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கல. ஏடிஎம்கே கொடுத்திருந்தாங்க, டிவிகே கொடுத்திருந்தாங்க. ஏடிஎம்கே ஆப்வியஸ்லி ஆட்சிக்கு வரல, டிவிகே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா முழுவதுமா அதை பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுல மொத்தமாவே விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் 1 லட்சத்துக்கும் மேல இருக்குங்க. அதே மாதிரி 900 மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குதுங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுல 4000 வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குதுங்க. 24 மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குதுங்க. சோ இதனுடைய வேலை என்ன? விவசாயிகளுக்கு பயிர் கடன் கொடுக்கணும். அதான் இதனுடைய வேலை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு பீரியட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2004 பிறகு இந்த சங்கங்களும் சரி, இந்த வங்கிகளும் சரி, பேங்க்கும் சரி, சரியான நிதி பற்றாக்குறையினால இருக்கிறாங்க. அவங்களால நிதி இல்லாம சர்வேவே பண்ண முடியல. அப்படிங்கிற கட்டத்துல அப்ப இருந்த காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட வேலை என்னன்னா, இந்த சங்கங்கள் மற்றும் வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறையை சரி பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது 13,000 கோடி இந்த வங்கிகளையும் சங்கங்களையும் மீண்டும் மறுசீரமைப்பு பண்றதுக்கு 13,000 கோடி காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஒதுக்குறாங்க. ஸோ அதுல 1000 கோடி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்குறாங்க. இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 1000 கோடிய அந்தந்த மாநில, அதாவது தமிழ்நாட்டுக்கு 1000 கோடி ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி பிற மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்க நிதியை தமிழ்நாடு அரசு வாங்கணும்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேபார்ட்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வங்கி, ரிசர்வ் வங்கியோட டைப்ல இருப்பாங்க. இவங்க தான் விவசாயிகளுக்கு பயிர் கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள், சங்கங்கள். ஸோ அப்படி இருக்கும்ல, இந்த நேபார்ட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா மாநில அரசுக்கும் சொல்றாங்க. ஆனா அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்புறமேட்டு மத்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுங்க, 19 கோடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கொடுத்தாதான் இதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 13 கோடி மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை ஓப்பன், அதுக்கப்புறம் அதை கொஞ்ச காலமா அது ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இப்படியே காலங்கள் கடந்து போகுது. அடுத்து ஐயா கருணாநிதி முதலமைச்சரா வராங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி நீங்க மூடி வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன அமௌண்டோ நான் தரேன் அப்படின்னு அந்த அமௌண்ட்டை கொடுக்கலங்க. ஒரு லெட்டர் எழுதுறாரு, தரேன், இந்த தமிழ்நாடு அரசு தரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாத லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு அந்த வங்கியை ஓபன் பண்றாங்க. இப்படி காலம் கடந்து போயிட்டே இருக்கக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 2006ல 7,000 கோடி டிஎம்கே பீரியட்ல விவசாய பயிர் கடன் தள்ளுபடி. 2016ல ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா 5,318 கோடி இப்படி விவசாய பயிர்கடன் வந்து தள்ளுபடி பண்றாங்க. இப்படி விவசாய பயிர்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குன்னா, இத அந்த நேபார்ட் மற்றும் ரிசர்வ் வங்கிக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, மற்ற மாநில அரசும் சரி, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தவணை முறையில் கொடுக்குறாங்க. அதாவது 5 வருஷத்துல ஒரு 3 டேர்ம், 4 டேர்ம், 5 டேர்ம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதனால அந்த பேங்க், அந்த நேபார்டு பேங்க்கும் சரி, ரிசர்வ் பேங்க்கும் சரி லாஸ் ஆகுது, கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஸோ இதை யோசிச்சு இதுக்கப்புறம் தமிழ்நாடும் சரி, எந்த மாநில அரசு விவசாய பயிர் கடன் அப்படின்னு சொல்லிட்டாலே ரிசர்வ் பேங்க் அலர் அடிச்சு ஓடுவாங்க. எப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான்
2021 பிப்ரவரி மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 12,110 கோடி விவசாய பத்திரம் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு ஜெயிச்சது ஐயா ஸ்டாலின் அவர்கள். வேற வழியே இல்லை, அவர் சொல்லிட்டாரு. அதனால 12,110 கோடியும் தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த பேங்க் எல்லாம் பயிர்கடன் அப்படின்னாவே, பயிர்கடன் தள்ளுபடினாவே தெரிச்சடிச்சு ஓடுறாங்க. மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது இப்படி இருக்கிறதுனால லாஸ் ஆகுது பேங்க்னு சொல்லிட்டு 2025 நவம்பர் மாசம் ஒரு மிகப்பெரிய ரூலை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த மாநில அரசா இருந்தாலும் பயிர்கடன், விவசாய பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி சொன்னீங்கன்னா 60 நாட்களுக்குள்ள அந்த நீங்க தள்ளுபடி பண்ண அமௌண்ட்டை பேங்க்குக்கு செலுத்தி ஆகும். அதனால பேங்க் லாஸ் ஆகுது. ஸோ அந்த அமௌண்ட்டை பேங்க்கு செலுத்தணும், இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சதுனாலதான் டிஎம்கே ஆட்சியில ஓகே விவசாய பயிர்கள் தள்ளுபடி பண்ணலாம் அப்படிங்கிற வாக்குறுதி இப்ப அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கல, பட் டிவிக்கே கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ முடியாததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்த்தோம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.